ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. இந்த சட்னி நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முதல்ல நம்ம கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுக்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற காஞ்ச மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நம்ம காரசாரமான சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அதே கடாயில் நம்ம 3 பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கோம், தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோ நல்லா வதக்கி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி கொடுக்கலாம். இது நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன லெமன் சைஸ் புளி அளவு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த சைஸில் தான் நான் புளி எடுத்துருக்கேன். இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ பாருங்கள், நான் வதக்கியிருக்கிறத வேறு தட்டில் கொட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியிருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் உப்பு சேர்த்ததை வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டுட்டு இன்னொரு முறை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இந்த பூண்டு சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகும், அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சட்னி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை இந்த எண்ணெயிலே ஒரு 30 செகண்ட் அப்படின்னு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் இந்த சட்னியும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. நம்ம வேறு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு சட்னி நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி தோசை செஞ்சுருக்கேன். தோசை கூட தான் இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.